தாவேகா எம்எல்ஏ ஒருத்தர் ரீல்ஸ் போட்டு சர்ச்சையில் மாட்டியிருக்கிறார். அதுக்காக அவர் மேலே விசாரணைகள்லாம் தொடங்கியிருக்குது. அதுவும் நம்ம ஸ்டேட்டில் இல்லை, பக்கத்து ஸ்டேட்டில் வரைக்கும் வழக்கு வாங்குகிற அளவுக்கு தாவேகா எம்எல்ஏக்களுடைய ரீல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முதலமைச்சருக்கு பெரிய தலைவலியே. கேரளா கவர்மெண்ட்டே இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏ மீது விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பக்கத்து ஸ்டேட்டு ஒரு எம்எல்ஏ, தமிழ்நாட்டு எம்எல்ஏ விசாரிக்கிற அளவுக்கு ரீல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தானதாக மாறி இருக்கு. அதாவது ஒழுங்காக இருந்துக்கு அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், இல்லை பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குன்னு சரத்குமார் சாரோட ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த மாதிரி வான் பண்ண வேண்டிய இடத்துக்கு ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு முதலமைச்சருக்கு நிற்கிறாரா? ஆனால் என்ன சிக்கல்னா, அவர் அமைச்சரவை கூட்டத்தில் அவர் சொன்னதாக கூட்டம் நடக்கும்போதே வெளியில் நம்ம மக்கள் பிரேக்கிங் போட்டாங்க. உள்ள அமைச்சரவை கூட்டத்துக்குள்ளெல்லாம் என்ன நீங்கள் போய் உள்ள ஸ்பை ஏதோ அடியில் இந்த சேருக்கு அடியில் மேக்னெட்டில் ஏதோ மைக்கை ஓட்டிகிட்டு வந்தீங்களா எப்படி தெரியும்னா அது ஒரு தனி கதைன்னு வைங்க. முடிச்சுட்டு வெளியில் யாராவது சொன்னால் கூட பரவாயில்ல, மீட்டிங் நடக்கும்போதே எப்படிங்க பிரேக்கிங் வரும்? அதெல்லாம் ஒரு பக்கம். ரீல்ஸ் போட்டிங்கன்னா உங்களை பார்த்து ஜாக்கிரதையாக இருந்தவங்க அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு தான் முடிஞ்ச உடனே ரீல்ஸ் வரும். அதுக்கு பிறகு அவங்க உள்ளே போனது வந்தது, அதில் மாண்டேஜ், அந்த ஷார்ட்ஸ், இதெல்லாம் தலைமைச் செயலகத்துக்குள்ளே இவங்க ஒவ்வொரு அமைச்சரும் தனித்தனியாக கேபினெட் மீட்டிங் போகிறதெல்லாம் ரீல்ஸ் எடுக்கணும். எத்தனை பேர் தான் உட்கார வச்சுருக்கீங்க உள்ளே உட்காந்து அந்த ஆங்கிள் சைடு ப்ரொஃபைல் இதெல்லாம் எடுக்கன்னு நமக்கு தெரியல. அது ஒரு பக்கம் வைங்களேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, கேரளா அங்கே கேரளா கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கேஸ் வாங்குகிற அளவுக்கு என்ன செய்தார் அப்படின்னா, எங்கே இந்த பிரச்சனை வருதுன்னா தேனி மாவட்டம் தான். முல்லை பெரியார் அணையோட டேம். அந்த டேமை தமிழக பகுதிகளுக்கு திறந்து விடுறதுக்கான மதகு தேனி மாவட்டத்தில் தேக்கடியில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் தேனி மாவட்ட எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அரசு அதிகாரிகள்லாம் போய் தான் அந்த மதகிலிருந்து திறக்கிறதுங்கிறது வழக்கம். அப்படி போகிற போது இந்த முறை கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா, தேனியில் தங்கதமிழ்ச்செல்வன் எம்பியாக இருக்கிறதுனால அவர் போகிறாரு. ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் அவர், அதே போல் பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐயங்கரன் ஆகியோர் அங்கே போகிறாங்க. மாவட்ட ஆட்சியர், நீர்வளத்துறை அதிகாரிகள் இவங்க தான் தேக்கடி பகுதிக்கு ஆய்வுக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறது. ஓகே, இதில் என்னென்னா, அந்த மதகு திறக்கிறதுனால ஒரு மரியாதை நிமித்தமாக இவங்க எல்லாரும் போய் பூவை தூவுறது, அந்த ஃபார்மெட்டுக்கு நீங்கள் பார்த்துங்க கரெக்டாக செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்றது தான். இப்போ பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐயங்கரன் ட்ரோன் பறக்க விட்டு வீடியோ எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இங்கே தான் சர்ச்சை வருது. ஏன்னா அது ஒரு ஃபாரஸ்ட் ஜோன், முல்லை பெரியார் இருக்கிறது. அதில் அது கேரளாவினுடைய பகுதியில் இருக்குது, முல்லை பெரியார் பகுதி. இந்த மதகு திறக்கிற பகுதி தமிழ்நாட்டு அக்சஸ் பண்ணக்கூடிய பகுதி. ஆனால் டேம் இருக்கிறது கேரளா எல்லைக்குள்ளே வருது. நீங்கள் இதை மட்டுமா எடுக்க முடியும்? அதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி மேலே தூக்கி அணை வரைக்கும் அப்படியே நீங்கள் மாண்டேஜாக அப்படி மேலே எடுத்துகிட்டு வர வேண்டாம்? அந்த ட்ரோனை வளைச்சி பறக்க விட்டு அப்படிங்கிறது வன பாதுகாப்பு விதிகளின்படி ட்ரோனு பறக்க விடுறது அப்படிங்கிறது ஒரு சட்டவிரோதமான செயல். அதுவும் குறிப்பாக அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சரணாலயம் இருக்குது. சரணாலயத்தின் மீது பறப்பதற்கு கேரள அரசு ஏற்கனவே தடை விதித்திருக்கிறது. பெரியார் புலிகள் சரணாலய பகுதி வர்றதுனால அங்கே ட்ரோன் பறக்க விடுவதும் தடை செய்யப்பட்ட நிலையில் இதுதான் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி கேரள வனத்துறையினர் மற்றும் கேரள காவல்துறையினர் ரெண்டு தரப்பிலும் விசாரணையை தொடங்கினாங்க. பார்த்தா நம்மால் தான் வீட்டில் கிளம்புனதுலேருந்து இது வரைக்கும் மொத்தமாக அவங்க ரீல்ஸ்லேயே வந்துடும்ல கண்டென்ட்டு. அதை ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் அதை எடுத்து போடுற ரீல்ஸுங்கிறது எம்எல்ஏ ஒரு ஆதரவாளர்களோட அந்த குழுவினரோட போனது வந்தது எல்லாமே பார்க்குறாங்க. ஏற்கனவே நம்ம அமைச்சர் பிரபு ஆய்வு பண்ண போகும்போது, இந்த குவாரிலாம் ஆய்வு பண்ண போகும்போது அப்படி தான் ஒரு 10-20 கார் வரிசையாக அந்த கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி காருக்கு முன்னாடி ட்ரோன் போகும் மேலே. இவர் அப்போ தான் ஆய்வு பண்ணுறதுக்கே போயின்னு இருப்பார். ஆய்வு பண்ணி போய் தான் அங்கே என்ன பிரச்சனைங்கிறத அவர் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஆய்வு பண்ண போகும்போதே ட்ரோன் மேலே போயின்னு இருக்கும். ட்ரோனை ஃபாலோ பண்ணி தான் கார் வந்துன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரோன் அப்படிங்கிறத இந்த விஷயத்துக்காக, இந்த ஆய்வுகளுக்காக பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. அது வெளியில் பயன்படுத்தும் போது சிக்கல் இல்லை. ஒரு ஃபாரஸ்ட் ஜோனில் நீங்கள் ட்ரோனை பறக்க விட்றீங்க அப்படின்னா, இதை பார்த்துட்டு இன்னும் 4-5 பேர் ட்ரோனை பறக்க விட ஆரம்பித்தாங்கன்னா, ட்ரோன் மூலமாக நிறைய சட்டவிரோத செயலில் ஈடுபட முடியும். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் ஃபயரை கூட ட்ரோனை வச்சு கிரியேட் பண்ண முடியும். நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால தான் ட்ரோன் பறக்கிறதுலாம் தடை பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சும்மா பொழுது போகாமல் வேண்டாம், அங்கே ஆளாளுக்கு ட்ரோனை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னொன்று, நம்ம அமைச்சர்கள் கீழடிக்கு போன போது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அதை எடுத்ததில் இருந்து தொடங்கி இந்த ட்ரோன் பறக்க விடுகிறவர்கள் எல்லாம் அடிப்படையில் அதுக்கான லைசன்சிங் இருக்கிறது, வெவ்வேறு விதமான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் கோர்ஸ் ப்ராப்பராக முடிச்சிருக்கணுங்கிறது தனி.
அப்படி முடிச்சுட்டு தான் அந்த லைசன்ஸ் வாங்கினவங்களை தான் கொடுத்துருக்காங்களா? அப்படி கொடுத்தே இருந்தாலும் இந்த ஜோனில் பறக்க விடக்கூடாதுங்கிறது சட்ட விதியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி செய்ய முடியும்? யாராவது ட்ரோனை பறக்க விட்றாங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு தேடி வராங்க, யாரோ ஒருத்தன் கையங்களமாக மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மாட்டினது மாண்புமிகு எம்எல்ஏ. மாண்புமிகு எம்எல்ஏவாக பெரியகுளம் எம்எல்ஏவாக இருக்கிறாருங்கிறது தான். எம்எல்ஏவை பிடிச்சி விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சுட்டு தமிழ்நாடு அரசு தரப்புக்கும் அதிகாரிகள் தரப்புக்கும் கடிதத்தையும் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி இதில் என்னென்னா, இதுக்கு முன்பாக அப்படி நடந்திருக்கானா இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை முன்னாள் அதிமுக எம்பி இன்றைக்கு திமுகவில் இருக்கிறார் ஓபி ரவீந்திரநாத் குமார் அவர் என்ன பண்ணார், இதே மாதிரி முல்லை பெரியாறு அணையில் ட்ரோன் பறக்க விட்டு வழக்கு பதிவு செய்து ட்ரோனை பறிமுதல் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது அப்போ அவர் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி நடந்ததா இதுங்கிறத நம்ம கிராஸ் செக் பண்ணணும். ஏன்னா ரவீந்திரநாத் அப்படிங்கிறதாக தான் அவருடைய மகன் மீது ஒரு வழக்கு இருக்குங்கிறதான் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த டென்யூருங்கிறது பதிவாகலை. பட் அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ட்ரோன் பறிமுதல் இதில் ஆக்சுவலாக ஏற்கனவே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறதுனால அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அவங்க எம்எல்ஏ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. மீறி ட்ரோனை பறக்க விட்டுருக்குறாங்கன்னா ட்ரோன் நோய் அப்படிங்கிறது முத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது. கடந்த காலத்தில் இதே மாதிரி ஓபி ரவீந்திரநாத் விட்ட பிறகு அதை காரணம் காட்டி அணைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பத்திரிகையாளர்கள் உட்பட பொதுமக்கள் யாரும் அணைக்குள் வருவதற்கும் தடை விதித்தனர். இந்த மாதிரி ட்ரோனை பறக்க விட்டதுனாலேயே பொதுமக்களும் தமிழ்நாடு சைட்லேருந்து அந்த அணையை பார்வையிடுறதுக்கே தடை பண்ணுற இடத்துக்கெல்லாம் கேரளா கவர்மெண்ட் நகர்ந்துச்சு. ஸோ இந்த முறை இவர் விட்டுருக்கக்கூடிய ட்ரோன்னால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தடையெல்லாம் வரப்போகுதுங்கிறது தான் இப்போ பெரிய பிரச்சனைக்குரியதாக மாறி நமக்கு இருக்குது. அப்படின்னாலும் கூட அது வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு இப்போ இந்த அனுமதி இந்த ரீல்ஸ்னால அதுக்குள்ளே போயிட்டு வர்றதையும் அவங்க நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் திறக்கிறது நாங்களே திறந்து விட்டு பூவை போட்டுக்கிறோம், பூவை போடுறதுக்கு தான் நீங்கள் அங்கேருந்து வரணுமா வேண்டான்னு தமிழ்நாட்டின் உரிமை பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அப்போ ஒரு நமக்கு அக்சசபிளாக இருக்கக்கூடியது நம்மளுடைய உரிமை சார்ந்த இடத்துல அப்புறம் இன்னொரு நீதிமன்றத்தில் போய் இன்னொரு கேஸை போட்டு இன்னும் கொஞ்ச நாள் அதை திறந்து விடுறதுக்கு எங்களை விடுங்கன்னு வாதாடிட்டு இல்லைன்னா நான் நேரில் வரேன்னு ஒரு மெயிலை போட்டுட்டு ஒரு 14 நாள் போகலாமா வேண்டாம்னு ஒரு விவாதத்தை கூட வெளில சொல்லாமல் கிளப்பி இல்லாமே காவேரிக்கு இப்போ பண்ணார்ல. நல்ல வேலையாக முதலமைச்சர் அதை நான் தான் சொல்லிட்டாரு. நான் அது வேறு யாரும் அவர் பேரில் ஃபேக்காக மெயிலை போட்டுவிட்டு சிவகுமார் நம்பிட்டாருன்னு ஒரு 10 நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அது மாறிடுச்சுன்னு வைங்க. இப்போ இதுக்கு நீங்கள் வழக்க போடுவீங்களா? அதுக்கு அனைத்து கட்சி கூட்டலாமா வேண்டாமா? சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றலாமா வேண்டாமா? இதெல்லாம் எதனால்? ஒரு ட்ரோன்னால். காவிரியே இன்னும் முடியல. முல்லைப்பெரியாறு சிக்கலை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டார் தாவேகா எம்எல்ஏ பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐயங்கரன். அதில் கவனிக்க வேண்டியது அவங்க வனத்துறை தரப்பிலிருந்து தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் வந்திருக்கிறது. பொதுப்பணித்துறையினும் போது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, நீர்வளத்துறையினும் போது அமைச்சர் ஆனந்த் அவர்கள் பிஸி ஆனந்த் அப்படின்னு சட்டமன்றத்தில் வேற குறிப்பிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு டி நகர் ஆனந்த்னே சொல்லலாம். புசிங்கிறது அவர் இதுக்கு முன்பாக ஜெயித்த தொகுதியினுடைய பேர். இப்போ ஒரு டி நகர் ஆனந்தா கூட நம்ம வச்சுக்கலாம். அமைச்சர் ஆனந்த் அவர்களுக்கும் கடிதம் அவங்க துறை கிழக்கு வந்திருக்கிறது அதிகாரிகளுக்கு. இவ்விவகாரம் இரு மாநிலங்களுக்கு இடையிலான உறவை பாதிக்கும் வகையில் இருப்பதால் வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் என நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். அதே நேரம் பெரியாறு புலிகள் காப்பக பகுதியில் முன் அனுமதி பெறாமல் ட்ரோன் உள்ளிட்ட சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது. இனி வரும் காலங்களில் இத்தகைய செயல்களை தவிர்க்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். எம்எல்ஏவா போயிட்டாரு, 2 மாநில பிரச்சனையா மாறிட போகுது, கேபினெட்ல இருக்கோம் அப்படிங்கிறதுனால பொலிட்டிக்கல் கேல்குலேஷன் நம்மளை விட அதிகாரிகளுக்கு அந்த ஸ்பெகுலேஷன் நல்லா தெரியும் இல்லை. அதனால சரி விடுறோம், இப்போதைக்கு எச்சரிச்சு விட்டுடுறோம். இல்லைன்னா நாங்கள் இந்நேரம் ஜெயிலில் கூட போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு எம்எல்ஏவா போயிட்டாருங்கிறதுக்காக விடுறோங்கிற இடத்துல அதை முடிச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா அது எக்ஸிகியூஷன் சைடுக்கு பெரிய அளவுக்கு போகிறது அதில் சிக்கல்கள் இருக்குனாலுமே கூட நீங்கள் வைல்ட் லைஃப் ஆக்ட்லாம் ரொம்ப கடுமையான சட்டங்களும் இருக்குது. என்ன சல்மான் கானாக இருந்தால் விட்டுருவாங்க, பெருசாக உள்ள தூக்கி போடுறது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அதை வந்து சில இடங்களில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஆக்டை. கடந்த காலத்தில் ஒரு யானை ஒன்று ட்ரெயினில் அடிபட்டதெல்லாம் வந்து அது பெரிய அளவுக்கு அதுக்கு எடுத்து போட்டு சோஷியல் மீடியாவில் அது பெரிய அளவுக்கு அது ஃப்ளேரப்பும் ஆனதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்களுக்கு அது அதில் கான்ஷியஸாக அவங்க அமல்படுத்தக்கூடிய இடத்துல நிச்சயமாக இருக்கிற ஸ்டேட்டுகளில் அதுவும் ஒன்று தான். ஏற்கனவே இப்படி தான் ராஜ்மோகன் போய் ஒரு ட்ரோன் விட்டு அது பெரிய சர்ச்சையாக மாறி இருந்தது. கீழடியில் விட்டு தொல்லியல் தளத்துக்குள்ளே ட்ரோனு அந்த ஏரியாவுக்குள்ளே ட்ரோனை விடக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அவர் வந்து அந்த ட்ரோனை பறக்க விட்டுருந்தார், இல்லை தெரியாமல் பறக்க விட்டுருந்தார். ஏதோ ஒரு வகையில் அந்த ட்ரோன் அது பக்கத்தில் அது கிட்டத்தட்ட மதுரை, இது தேனி, தேக்கடி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஜோன் தான் எல்லாம்.
அவங்க எங்கே போனாலும் போகிற இடம் லொக்கேஷன்னு அங்கே வந்து ஸ்பாட்லைட்டுங்கிற வகையில் நீங்கள் ஊரெல்லாம் பார்க்காதீங்க, எங்கே போனாலும் அப்படிங்கிற வகையில் அது ஒரு பெரிய அளவுக்கு அவங்கள பிடித்து ஆட்டி உழுக்கக்கூடிய ஒரு சிக்கலுக்குரியதாகவும் இது மாறி கொண்டிருக்கிறது. முல்லைப் பெரியாரை பார்த்தோம்னா 5 மாவட்டங்களுக்கான நீராதாரம், அந்த மாதிரியான இடங்களுக்கு செல்லும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்ணியத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறது, எந்த இடமா இருந்தாலும் நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் நம்ம அடிக்கோடிட்டு. இன்னொரு ரீல்ஸ் ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறி இருக்கு. நம்ம அமைச்சர் பிரபு, TK பிரபு அவர் ஒரு ரீல்ஸ் வெளியிட்டு இருந்தாரு. அவராக வெளியிடல, அதுக்கு அவர் கான்ஷியஸாக அதை தவிர்த்துட்டாராங்கிறது எல்லாம் வந்துருச்சு. அதை தாண்டி எடுத்தவங்களே ரொம்ப ஹைப்பு கொடுக்குறோம், பற்ற வைக்கிறோம், பூஸ்ட் பண்ணுறோம்னு எடுக்கிறதுக்கு எதுவும் ஒரு பேக்கேஜில் ஒரு டீம் ப்ரொமோஷன் டீம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வைபாக இருக்கேன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்க நிற்கிறாங்க, குழந்தைங்களுக்கு நடுவில் அமைச்சர் நிற்கிறாரு, ஒரு மைக் ஒருத்தர் இப்படி வச்சு குழந்தைங்கக்கிட்ட காட்டுறாரு, எல்லாரும் கத்துங்கன்னு சொல்லிட்டு டிவிக்கே குழந்தைங்களை கற்று வச்சு அது வரைக்கும் அசையாமல் நிற்கிற அமைச்சர் குழந்தைங்க கற்று ஆரம்பித்து அந்த மொமெண்டம் வந்த உடனே திருப்பி குழந்தைங்களுக்கெல்லாம் கையெல்லாம் கொடுத்து ஒரு பர்ஃபெக்ட் ரீல்ஸாக எடுக்கப்பட்ட அந்த ரீல்ஸ் வந்து பெரிய சர்ச்சைக்குரியதாக மாறிச்சு. பல விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. குழந்தைங்களை வச்சு ஸ்கூலில் போயிட்டு ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் இதை செய்ய முடியும்? அப்போ கோர்ட்டில் நீங்கள் சொன்னது தப்பா இல்லை பொய்யா அப்படிங்கிறதும் அப்போ கேள்விக்குள்ளாச்சு. இப்போ அது வழக்காக மாறி இருக்கிறது. ஆக அற்புதமாக கொண்டு போய் அரசை மீண்டும் ஒரு முறை நீதிமன்றத்தை நோக்கி ஒரு ரீல்ஸ் தள்ளி இருக்கிறதா. ஏன்னா ஏற்கனவே 2 வழக்குகள் போனது, அதில் முதல் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது, அதில் தான் ஹியரிங்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா இதை கொண்டு போய் முதலமைச்சர் பேசுகிறத ஸ்கூலில் இவங்க லைவ் காட்டுறதில் தொடங்கி பல வேலைகள் பார்த்தாங்க. அதில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுடைய அவங்கள சஸ்பெண்டே பண்ணணும்னு போடப்பட்டது முதல் வழக்கு. சென்னையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் திமுகவினுடைய கவுன்சிலராகவும் இருக்கிறார், அவர் தொடுத்த வழக்கு. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய முன்னாள் வேடச்செந்தூர் எம்எல்ஏ டாக்டர் விபிபி பரமசிவம் அவர்கள் அவர் ஒரு வழக்கு போடுறாரு. இது 2த்துக்கும் நடுவில் நடந்தது தான். ராஜ்மோகன் அவர்கள் ஒரு 3 பக்கத்துக்கு அறிக்கைன்னு நினைக்கிறேன், 3 பக்கம் கொடுத்து மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம், நாளைக்கு உலகத்தை எப்படி நகர்த்துறது என அவர்கள் சிந்திக்கிற இடம், அங்கே போய் யாரும் தொல்லை பண்ணக்கூடாது, யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு உங்களுடைய அரசியல் சார்ந்து இல்லை மதம் சார்ந்து பிரிவினைவாதங்கள் விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் மக்களுக்கு தான், அதெல்லாம் யாருங்கிறீங்களா, அதை போய் செஞ்சது யாருன்றதில்ல. இப்போ நேற்றுக்கு தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானம் நிறைவேற்றும் போது தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும், முதல்ல பாடாமல் அப்படியான ஒரு விஷயத்தை செய்து அவமதித்தது யாருன்னே குறிப்பிடாமல் முதலில் பாட வேண்டும் நம்ம பேசணும் இல்லையா. அந்த மாதிரி இதுலேயும் ஒரு விளக்கம் இல்லாமல் தான் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கை ஏன் வந்ததுன்னா, காலையில் கோர்ட்டில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அன்றைக்கு மதியம் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விட்டது. அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க, உங்களுடைய பாலிசியாக அதில் என்ன இருக்குது, அப்படி இப்போ ஸ்கூலுக்குள்ளே போய் அரசியல்வாதிகள் நுழைஞ்சு செய்யலாமாங்கிறதுல நோட்டீஸ் வந்த பிறகு தான் இவர் சாயங்காலம் அதை கொடுக்குறார். அடுத்த நாள் அதற்கான அரசாணை அந்த குறிப்பே போகுது. எல்லா பள்ளிகளும், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி, எல்லாவற்றிலும் சாதி மத அரசியல் ரீதியிலான நீங்கள் அங்கே ப்ரொபகண்டா பண்ணுறது, திறந்த வெளி ஸ்கூல் கிரவுண்டை கூட நீங்கள் போய் உங்களை அரசியல் ரீதியில் ஆக்குப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு தான் அந்த சர்க்குலரும் கொடுக்கப்பட்டது. இந்த சர்க்குலர் கொடுத்து ஒரு 3 நாள் கழித்து தான் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வழக்கு போடும்போது தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர் ஏஜி அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் அவர்கள் போயிட்டு ஏற்கனவே சர்க்குலரில் தெளிவாக நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்றத அந்த சர்க்குலர் குறித்த விவரங்களை சொல்கிறார். நாங்கள் உறுதியாக இதை இந்த அரசை கடைபிடிக்கும், இதில் எந்த விதமான சமரசமும் கிடையாது என்று அமைச்சர் சொன்ன பிறகு அமைச்சர் தரப்பில் உறுதி 1 மாதம் கூட தாங்கலை, உடச்சி நொறுக்கியது அந்த அரசினுடைய அமைச்சர். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் 2 நாள்லேயே ஒன்று நடந்தது. என்னென்னா பெண்ணாகரன் நினைக்கிறேன் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு விசிட்டுக்கு போயிட்டு அது வெவ்வேறு விதத்தில் ரீல்ஸ் எடுத்து அவர் ஆய்வுங்கிற பேரில் ஒன்று நடத்தி அதுவும் சர்ச்சைக்குள்ளாச்சு. ஆசிரியர்கள்ட்ட சொல்கிறார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் ஏன்ட்ட வாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட்னா எனக்கு கொடுங்கன்னு. ஐயா அதுக்கு ஆல்ரெடி அங்கே மாவட்ட அளவில் மாவட்ட கல்வி அதிகாரிகள் இருப்பாங்க, பள்ளிக்கல்வித்துறை இருக்கும். அதை விட்டுட்டு எம்எல்ஏக்கள்கிட்ட எப்படி ஹெட் மாஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? எந்த பிரச்சனையை நீங்கள் மீன் பண்ணுறீங்க? பிரச்சனை கொடுக்குறதே நம்ம கட்சிக்காரங்களாக இருந்தால் என்ன பண்ணுறது? இப்படியான கேள்வியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அதை என்ன டோனில் சொன்னாருங்கிறது இருக்குது, அதுவும் சர்ச்சைக்குள்ளான நிலையில் தான். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இவரோடது இப்போ 2வது கேஸ் நடக்கும்போது அட்வொகேட் ஜெனரல் சொன்னதுனால
தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி அவர்கள் கேட்டது, அவங்க பெஞ்சு ஜஸ்டிஸ் அருள்முருகன் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கேட்டது, இப்படி ஒரு அறிக்கை வந்த பிறகு இந்த வழக்கில் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைல்ல, அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அதனால் நமக்கு ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த வழக்கில் விசாரிக்க என்னன்னும் போது நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு ஒரு இந்த தரப்பு வித்ட்ரா பண்ணிக்குது. இதை தாண்டி தான் இப்போ டி.கே. பிரபு அவர்கள் பண்ணியிருக்கிறார். இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இதே வழக்கறிஞர் தான் கரூர் ஸ்டாம்பேடில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை அப்படின்னு பணி நியமன ஆணைகளை விஜய் வழங்கிய போது அதை எதிர்த்து வழக்கு தொடுத்தவர் இதே தீரன் திருமுருகன் தான். அவர் தொடுத்த வழக்கில் தான் இன்றைக்கி வந்து அந்த நியமனங்கள் ரத்தாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கரெக்டு. அவர் அங்கே போய் கேவியட்டும் போட்டிருக்கிறார். ஸோ அதனால் என்னங்கிறது அந்த கேவியட் வந்ததுன்னா அது மேற்கொண்டு சிக்கலில் சிக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இந்த வழக்கினுடைய திசை என்னவாக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதான் இப்போ என்னென்னா, இதில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்று பார்ப்போம் என்பதாக சொல்லியே வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், அது வீடியோ எடுத்தவர்களின் மீதா இல்லை அதை செய்த அமைச்சர்களின் மீதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.